ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்னித்த வீடியோவில் நம்ம சில அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸில் ஜெர்மினேட் ஆன இந்த கொடமிளகா விதையை தான் இதில் நட்டிருந்தோம். கொஞ்சம் லைட்டாக துளிர் விட்டதுக்கப்புறம் இதில் நட்டிருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா ஒன்று வந்திருக்கு, ரெண்டாவதும் இதில் இருக்குது. உங்களோட கத்திரிக்காய் செடியிலையும் பார்த்திங்கனாக்க பூ வந்துருச்சு. இப்போ இதை கொஞ்சம் லைட்டாக டேப் பண்ணி விடணும். இன்னும் அப்போ தான் இதுலேயும் இந்த மகரந்தம் ஒரே ஃப்ளவருக்குள்ளே தான் இருக்கும், மேல் அண்ட் ஃபீமேலு. ஸோ இதுலேயும் மகரந்த சேர்க்கை நடக்கும். நம்மளோட தக்காளி செடியும் பாருங்கள். இதுலேயும் பார்த்திங்கன்னா தக்காளியெலாம் இப்போ ஒரு அளவுக்கு நல்ல டீசெண்டான சைஸ்லேயே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் இது லைட்டாக ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் வந்தோடனே நம்ம பறிச்சிடலாம். இது நம்ம போன வீடியோவில் கயிறு கட்டி விட்ட தக்காளி செடி. இதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு பூக்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு அது பக்கத்தில் இருக்கிற தக்காளி செடி இதில் இன்னும் அந்தளவுக்கு வரல, பட் இதில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாவக்காலையும் பாருங்கள், இந்த பழைய ஒரிஜினலாக இருந்த 2 லீஃபும் காய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த செடி இப்போ நல்லா துளிர் விடுது. இதோட அப்டேட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்து. இது எப்படி வளருது அப்படின்னு சொல்லி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங். இன்னொரு அப்டேட்டில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.